காட்டில் எலெக்ஷன் ஆரம்பிக்குது. எப்போ போல சிங்கம் தன்னை ஆளாக அந்த தலைமை பதவிக்கு அப்ளிகேஷன் போடுது. எப்போவுமே யாருமே வராத அந்த இடத்துல நரி இந்த தடவை நானும் போட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அங்கேருந்து எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா சிங்கத்தை எதிர்த்து ஒரு நரி போட்டி போடுதா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அங்கேருந்த தேர்தல் ஆணையர்கள்லாம் சரி 2 பேரும் சேர்ந்து ஒரு மீட்டிங்கில் பேசுங்க, அப்போ யாருக்கு அதிகமான கைதட்டு கிடைக்குதோ அவங்க தான் இந்த காட்டோட தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. சிங்கம் முதல்ல பேசின உடனே நான் இந்த காட்டை எல்லாருக்கும் சரிசமமான முறையில் தான் ஆட்சி செய்ய போகிறேன், யாரையும் குறைச்சோ கூட்டியோ என்னோட ஆட்சி இருக்காது, எல்லாருக்கும் என்ன தேவையோ கண்டிப்பாக அதை பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய யதார்த்தமான பேச்சை வெளியிடுது. அடுத்தா வந்த நரி சிங்கத்தை எதிர்த்து பேச ஆரம்பிக்குது. இந்த சிங்கம் இப்படியே சொல்லி தான் இந்த காட்டில் யாருக்கும் எதுவுமே பண்ணவே இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன். இந்த தந்திரமாக நரி ரொம்ப கிளவராக ஒன்று சொல்ல ஆரம்பிச்சு, நான் இப்போ இந்த காட்டுக்கு தலைவனாக மாறிட்டா நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கம்பளி ஆடை வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லித்தான். ஃபஸ்ட்டு அந்த கூட்டம் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. முதல்ல ஒரு ஆடு தான் கைத்தட்ட ஆரம்பிச்சிச்சு. அந்த ஆடுக்கு அப்போ தெரியல தான் இனமே அழிய போதுங்கிறது. உடனே அங்கேருந்து எல்லா மிருகங்களும் கைத்தட்ட ஆரம்பிச்சிச்சு. அந்த நரி சொன்ன மாதிரி தலைவனாக மாறுது. தலைவனான கொஞ்ச நாள்லேயே அங்கே இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் கம்பளி ஆடை இலவசமாக கொடுக்குது. ஆனால் கொஞ்ச நாளில் ஆடோட இனமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. இந்த ஆடு அப்போ தான் நினச்சிச்சு, இந்த கம்பளி ஆடை எப்படி எல்லா மிருகத்துக்கும் கொடுக்க போகுதுன்ட்டு. அப்போ அந்த ஆட்டுக்கு தெரியல, அந்த ஆட்டோட இனத்தில் ஒன்று தான் கை தட்டுச்சு. இப்போ அந்த ஆடு இல்லாமல் போச்சு. அது மட்டும் இல்லை, அந்த ஆடு மறுபடியும் நினச்சிக்கிட்டே இருந்துச்சான், இப்போ ஏன் இனம் அழியுது, அடுத்து எந்த இனத்தை அந்த நரி அழிக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரையும் இழந்துருச்சு. இந்த நரித்தனமான அரசியலை ஃபஸ்ட்டு வரவேற்றது ஆடு தான். ஆனால் இப்போது அந்த ஆடோட இனமே அந்த காட்டில் இல்லை. அரசும் அரசியலும் தனி மனிதனுக்கோ தனி இனத்திற்கோ தனி மதத்துக்கோ சொந்தமானது கிடையாது. இல்லை ஒரு தனி மதத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சோன்னா அது பிற்காலத்தில் ஒரு தனி இனத்துக்கு சொந்தமாக மாறும். அப்புறம் அது தனி மனிதனுக்கு சொந்தமாக மாறும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனித இனமும் இந்த பூமியிலேருந்து அழிஞ்சிரும். எப்படி அந்த நரி ஆடு இனத்தையே அழிச்சிச்சோ அது மாதிரி.